இப்போ நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராயிட்டீங்க அப்படிங்கிறப்ப களத்துக்கு வந்திருக்கணும், மக்களாக நின்று போராடி இருக்கணும். ஆனால் அதை தவறிட்டார். ஸோ அந்த விமர்சனம் வந்திருக்கும். அதுக்கு இடையில இப்போ இந்த ஒரு விஷயத்தை கைது அப்படிங்கிறப்ப அது அவங்களோட கட்சியோட முக்கியமான ஒரு நிர்வாகி கைதுங்கிறப்ப இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. நாளைக்கு விஜய்மே கூட கைது செய்யப்படலாம். இவங்க நினைச்சாங்க ஆதவ அர்ஜுனை கைவிட்டா அவருக்கு போக இடம் இல்லை, எப்படியும் அதிமுகவோட போக முடியாது, எங்கேயும் போக இடம் இல்லை, தனியாக ஒரு தனி நபர் ஒரு பெரிய இயக்கம் இல்லாமல் நம்மளை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, ஃபண்ட் இருக்கலாம், கட்டமைப்பு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் அவர்களோட அந்த கட்சியிலே இவர் சப்போர்ட்டாக போறாரு. ஃபண்டிங்க்கும் பிரச்சனை இல்லை, கட்டமைப்புக்கும் விஜய் கிட்ட ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து கடந்த காலங்களில் பண்ண தப்புகளை சரி பண்ண சபரீசன் உதவி செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவர் கைவிட்டுட்டார். இப்போ தப்பான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உதயநிதி இப்போ தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனுக்கு ஆசை வந்துருச்சு. இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னா அடுத்து முதலமைச்சர் ஆசையில் இருக்கிறார். இப்போ பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சராக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியோ இல்லை செலவு பண்ணியோ எப்படியாவது பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்களோட பேசும் பாண்டிச்சேரி. அதனால தான் இப்போ விஜய் அவர்களோட நெருக்கம் காட்டுறாரு. இப்போ அவருக்கு ஒரு கட்சி வேணும், ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு கட்சி வேணும், அவருக்கு ஒரு அடையாளம் வேணும். அப்போ விஜய் அவர்களோட கட்சியை பயன்படுத்திக்க பார்க்குறாரு. அப்போ அதுதான் எல்லாமே ஒன்று கூடுது. நம்ம பார்த்தோம்னா சுற்றி வர எல்லாமே பார்த்தோம்னா சினிமா இல்லை. விஜய் அவர்கள் படத்தில் டைரக்டர் எழுதி கொடுத்தாருன்னா என்ன வேணா ஆகலாம். அவர் சிஎம்மாவும் ஆகலாம், இல்லை அவர் கை காட்டுற ஒரு சிஎம் ஆகிட்டு இவர் ஒதுங்கி இருந்து இவர் பண்ணுற மாதிரிலாம் படம் எடுக்கலாம். ஆனால் கல அரசியல் அப்படி இல்லை. கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஒரு சுவாரஸ்யம் காட்டுவாங்க. கவுண்டிங் மாறி மாறி போய்கிட்டு திடீர்னு பார்த்தா ஹீரோ ஜெயிப்பார். அதெல்லாம் சினிமாவில் இருக்கும். ரியல் லைஃப்பில் அப்படி இருக்க போகிறது இல்லை. இப்போ அவர்கள் இருக்க பலமும் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலும் 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா இப்போ தான் அவர்கள் ஒரு குழந்தையாக தவழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரஞ்சித் குமார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் பிரதர். இப்போ டிவிகேவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு திருமண மண்டபத்தில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கைது பார்க்கும்போது அடுத்து விஜய் அவர்களும் கைது செய்யப்படுவாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய் அவர்கள் எழுதின ஒரு கடிதத்தை டிவிகேவனுடைய பெண் நிர்வாகிகள் விநியோகம் செய்ததுனால இந்த கைது நடந்திருக்கதா சொல்லப்படுது. பொதுச் செயலாளர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்குது, அடுத்த தலைவர் வரைக்கும் நீளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீளுமா? பொதுவாக பார்த்தோம்னா இந்த கைது விஜய் அவர்களோட கட்சிக்கு ஒரு பூஸ்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் என்னன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. தானும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும்போது இவரும் ஏதோ ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுநரை பார்த்து ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி ஒரு பேசு பொருள் ஆக்கினார். இது அவர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறாரு. அதை எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த கட்சியினர் போராடுறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு இதை கொண்டு போகும்பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் வருது. அதாவது அவர்கள் வீழ்ச்சிக்கான ஒரு ஆரம்பமாக இதை பார்க்கலாம். திமுகவோட வீழ்ச்சிக்கு இது ஒரு அச்சாணியாக இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இவர்களை கைது செஞ்சு இதை இன்னும் அவர்கள் மேலும் விஜய் அவர்களோட அந்த அரசியலுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு ஒரு பப்ளிசிட்டி இருந்தாலுமே கூட இது கடந்து போயிருக்கும். ஏன்னா அவர் களத்தில் இன்னும் போராடலை. இந்த இஷ்யூவுக்கு அவருமே களத்தில் இறங்கி போராடணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். நேற்று வரைக்கும் நீங்கள் அறிக்கை கொடுக்கலாம், ட்விட்டரில் போடலாம். அது நீங்கள் ஒரு நடிகராக சமூக பொறுப்போட நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறதோட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராயிட்டீங்க அப்படிங்கிறப்ப களத்துக்கு வந்திருக்கணும், மக்களாக நின்று போராடி இருக்கணும். ஆனால் அதை தவறிட்டார். ஸோ அந்த விமர்சனம் வந்திருக்கும். அதுக்கு இடையில இப்போ இந்த ஒரு விஷயத்தை கைது அப்படிங்கிறப்ப அது அவங்களோட கட்சியோட முக்கியமான ஒரு நிர்வாகி கைதுங்கிறப்ப இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. நாளைக்கு விஜய்மே கூட கைது செய்யப்படலாம். அந்த கைது இன்னும் அவருக்கு ஒரு மேலும் ஒரு அரசியல் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் எந்த அளவுக்கு அதை அடுத்து முன்னெடுத்து வரப்போறாரு, ஏன்னா தன்னோட கட்சியோட முக்கியமான நிர்வாகி கைது செய்யப்படுறாரு அப்படிங்கிறப்ப அடுத்த கட்ட அவர் தள்ளப்படுறார். அந்த அரசியலுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் தாமதமாக வரலாம்னு நினச்சா கூட அதை இன்னும் வேகப்படுத்துறதுக்கு திமுக அதை பயன்படுத்துகிறாங்க. வழக்கமாக திமுக என்ன பண்ணுவாங்கன்னா யாரையுமே விமர்சிக்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி கேள்வி கேட்டாலும் அவரை பற்றிலாம் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பலை, அவருக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, தகுதி இல்லை, தார்மீகம் இல்லைன்னு கடந்து போய்கிட்டே இருப்பார். ஏன்னா பேசி பப்ளிசிட்டி ஆக்க வேண்டாம், அதை கவுண்டர் கொடுத்து அதுக்கு அவர் இன்னொரு எதிர் கவுண்டர் கொடுத்து இது வளர்த்துட்டே போக வேண்டான்ட்டு அதை நேக்கா அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா ரியாக்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு அச்சம் வந்திருக்கு. விஜய் அவர்களோட அரசியல் வருகை ஒரு அச்சத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பயன்படுத்திக்குவார், இன்னும் மேலும் மேலும் அவரோட
செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்து சொல்லும் போதே நான் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புஷி ஆனந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு நாள் கைது தான், திருமண மண்டபத்தில் வச்சுட்டு வெளியில விட்டுருவாங்க. இதே விஜய் அவர்களும் கைது செஞ்சாங்கன்னா இதே மாதிரியான ஒரு கைதா தான் இருக்கும். ஒரு நாள் கைதுல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட முடியுமா? நிச்சயமா. அதாவது நீங்க கைது அப்படிங்கிறது அது ஒரு நாள் தான் இருந்தாலுமே கூட இதுதான் வளமே. அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகளை போராட்டம் பண்றவங்கள இந்த மாதிரி ஒரு நாள் கைது தான் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு இம்பாக்டை கொடுக்கும். இப்போ விஜய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க, ஒரு நாள் வந்து நீங்க ஒரு இடத்துல முடக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது இன்னும் மேலும் மேலும் ஆட்களை அங்கே திரட்டும். விஜய் இந்த இடத்துல இருக்கிறாரு, போனால் பார்க்கலாங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் கூட ஆரம்பிக்கும், பெரிய பிரச்சனை வரும். திமுக அந்த தவறை செய்யுமாங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் அது நிர்பந்தத்துக்கு தள்ளப்படலாம். ஒருவேளை விஜய் களத்துக்கு வந்து போராட்டத்தை எடுத்து மிக மிக தீவிரமான ஒரு போராட்டம் பண்ணார்னா அவர் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டா அது கொந்தளிப்பு உருவாகும். அப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து அதை அவரோட தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் வந்து அதை தீவிரமாக எடுப்பாங்க. ஒரு வேகமான ஒரு முன்னெடுப்பு இருக்கும். அப்போ இன்னும் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ். அதான் சொல்லி அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்க போகிறது திமுகவோட செயல்பாடாக தான் இருக்கும். அந்த அச்ச உணர்வின் காரணமாக திமுக அதை செய்ய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியது. ஓகே, அச்ச உணர்வின் காரணமாக திமுக செய்யுது அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு டிராபேக்காக தானே அமையும். நிச்சயமா. இப்போ அவர்கள் வந்து ஒரு பதட்டம் வந்துருச்சு. இப்போ 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை அகற்றிட்டு இவர்கள் வரும்பொழுது ஒரு கம்ஃபர்ட்டில் வந்தாங்க. ஏன்னா எதிர்ப்பு அரசியல் வந்து தீவிரமாக இருந்துச்சு. அதிமுகவுக்கு எதிரான எதிர்மனநிலை இருந்துச்சு. மத்தியிலையும் பாஜக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துச்சு. மத்தியிலையும் மாநிலத்திலும் இருந்த அந்த எதிர்ப்பையும் அந்த கூட்டணியும், ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தனால 2 எதிர்ப்பு ஒரு சேர இவர்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு. அதனால 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாதனால மக்களும் மறந்து மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா கலைஞரும் இல்லை, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வராரு, சரி இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். ஏன்னா முதல் முறை வந்து இவர் வராரு, இவர் எப்படி செயல்படுறாருன்னு பார்க்க தான் கொடுத்தாங்க. ஒரு 6 மாசம் நல்லா போற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து மிக மோசமான ஒரு காட்டாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி மேல எதிர்ப்பும் 10 ஆண்டு கால அதிமுகவோட ஆட்சியோட அந்த சுவடுகள் இருந்துச்சு. அந்த பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் வந்து அதை அதிமுக மேல பழிபோட இவர்களுக்கு ஏதுவா இருந்துச்சு. அதனால தான் காலங்களை கடந்து வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மிக நீண்ட நேரம் வந்தாச்சு. அதனால கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வரப்போகுது. அதில் வந்து மக்கள் மத்தியில் வெறுப்பாயிருச்சு. எல்லாத்துக்கும் கடந்த கால ஆட்சியவே காரணம் சொல்லிட்டு இருந்தா நீங்கள் எதுக்கு தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த வெறுப்பு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இது தீவிரமான ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு அநீதி அப்படிங்கிறப்ப என்றைக்குமே பெண்ணுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். அதிமுகவோட வீழ்ச்சிக்கும் அதுதான் காரணம். பொள்ளாச்சி சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக அமைஞ்சுது. நீங்கள் ராமாயணம் மகாபாரத காலத்துலேருந்து பெண்களுக்கு அநீதி நடந்தாலே அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு. ராமாயணம் பார்த்தோம், ராவணம் கெட்டதும் பெண்ணால், மகாபாரத யுத்தமும் ஒரு பெண்ணுக்காக தான். ஸோ இந்த மாதிரி அந்த வரலாறு காலத்துலேருந்தே இந்த பிரச்சனை அதுதான். அப்போ அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, இத்தனை ஆண்டுகளாக தப்பிச்சிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது அவர்களுக்கே புரிஞ்சு போச்சு, நம்ம வந்து வீழ்றதுக்கான சூழல் வந்துருச்சு. 5 ஆண்டுக்கு மேலே நம்மளால் ஆட்சி பண்ண முடியாது. 2 முறை ஆட்சி செஞ்ச வரலாறு இவர்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. திமுக வந்து தொடர்ந்து ஆட்சி பிடிக்கிற வரலாறே இல்லை. அதிமுக கூட அதை எம்ஜிஆர் காலத்துலையும் செஞ்சாங்க, ஜெயலலிதா காலத்துலையும் செஞ்சுட்டாங்க. திமுகவால் அதை செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியம் இருக்கு. அதனால அதே அந்த வரலாறு திரும்ப இன்னும் ஆட்சி மாற்றம் வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்துருச்சு. சரியான தலைமையும் அவர்களுக்கு இல்லாமல் போகுது. மு.க. ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உதயநிதி அவர்களும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃப் இல்லாமல் இருக்கிறாரு. சுற்றி பகையை வளர்த்துக்கிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, பகையை வளர்த்துட்டு போறாங்க அப்படின்னா வந்து அப்போ உதயநிதி ஸ்டாலினால வரும் நாட்களில் கட்சியை எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பலம் இல்லையா? நிச்சயமா. அதாவது அவருக்கு வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து வரல அப்படிங்கிறத பார்க்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து வந்தார் தான். என்னதான் வாரிசு அரசியலாக இருந்தாலுமே கூட கலைஞர் வந்து அது சிறு வயதுலேருந்தே அவரை வந்து மோல்டு பண்ணி கொண்டு வந்தார். இவர் அரசியலுக்கு தன்னோட வாரிசை வைக்கணும்னு ஒரு, ஏன்னா திமுகவே குடும்ப கட்சியாக மாற்றிட்டார். திமுக கலைஞருக்கு சொந்தமானதில்லை, அவரே கைப்பற்றின கட்சி தான். ஆனால் கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிற அந்த வந்து எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதை தெளிவாக பண்ணார். அடிபட்டு மிதிப்பட்டு வந்தார் அப்படிங்கிறப்ப தன்னோட மகனையும் சில இடங்களில் அதை மோல்டு பண்ணி கொண்டு வந்து மு.க. ஸ்டாலினை உட்கார வைக்கிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதியை வந்து ரொம்பவே ஈஸியாக கொண்டு வந்துட்டார். ரொம்ப ஈஸியாக பைபாஸ் பண்ணி கொண்டு வந்தனால அந்த கல அரசியல், கல யதார்த்தம் வந்து உதயநிதி அவர்களுக்கு தெரியல. அந்த அவர் ஒரு ஹைபிரிட்டான ப்ராடக்ட். ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட் கிடையாது, இயற்கையாக வளரல, செயற்கையாக வளர்க்கப்பட்டது. அதனால அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் அவருக்கு சுற்றி இருக்கவங்களெல்லாம் பகையாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. உதாரணத்துக்கு ஆதவ அர்ஜுனோட பகை, இது வந்து மிகப்பெரிய அவர்களுக்கு ட்ராபேக். ஏன்னா கூடவே இருந்த மார்ட்டின் அவர்கள் வந்து திமுக ரொம்ப ஒரு விசுவாசியாக இருந்து மிகப்பெரிய ஒரு ஃபண்டராகவும் இருந்து சப்போர்ட் பண்ணார். கலைஞர் அவர்கள் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஃபண்டிங், இவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க, அவர் ஃபண்டிங் கொடுக்க, அப்படி பெருசாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ இடையில அவர்கள் என்னென்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு ஆசை வருது, அரசியல் ஆசை வருது. ஒரு எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. திமுகவில் வாய்ப்பு கேட்குறாங்க, கொடுக்கல. திருமாவளவர்கள் கட்சிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்கி வருவோம்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் சீட்டை கொடுக்கல. அவரை வந்து உதாசீனப்படுத்துறாங்க. ஏன்னா இவர் எம்பி ஆகி டெல்லியில் போய்ட்டா இன்னும் லாபி பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குது. இதற்கு பின்னாடி காரணம் யாருன்னா உதயநிதி அவர்கள் தான். ஏன்னா உதயநிதி அவர்களுக்கும்
நம்ம சபரீசன் அவர்களுக்கும் ஏற்கனவே கிளாஷ் போயிட்டு இருக்கு. என்னதான் ஒண்ணுமண்ணா இருக்கமே காட்டினாலும் அதிகார போட்டி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்க வரைக்கும் ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கும், 2 பேருக்கும் அவர்களுக்கான வேலைகள் இருக்கும். ஸ்டாலின் போனதுக்கப்புறம் யாரோட பேச்சை கேட்கறது, யார் வந்து அங்கே சுப்ரீமசி அப்படின்னு வரும்பொழுது உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் பிரச்சனை வருது. ஸோ அதனால சபரீசன் என்ன பண்றாரு, கட்சியை அடுத்த கட்டமாக ஸ்டாலின் போனதுக்கப்புறம் கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரு. நம்ம நிறைய தாடி சொல்லியிருக்கோம். இப்போ சபரீசன் அவர்களும் ஆதவ அர்ஜுனும் ரொம்ப க்ளோஸ். இவர்கள் 2 பேர் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஐபேக்கே தூக்கி வீசிட்டு இவர்கள் தனியாக செய்யறதுக்கான ஒரு வேலை இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சபரீசன் அவர்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலுமே கூட ஆதவ அர்ஜுனுக்கும் அந்த அதிகார ஆசை இருக்குது. அப்போ உதயநிதி அவர்களோட கிளாஷ். அதனால் என்ன பண்ணுறாரு உதயநிதி, இவரே எப்படியாவது ஓரம் கட்டணும், இவங்களுக்கு ஒரு சிறு வாய்ப்பு கொடுத்தாலுமே நாளைக்கு அது எனக்கு வந்து தலைமைக்கு ஆபத்து வரும். அது ஒரு கேப்பபிளான தலைவராக இருந்தார்னா, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் யாரையுமே ஒரு எதிரியாக பார்க்க போகிறதில்ல. ஏன்னா சுற்றி இப்போ எல்லாருமே எதிராக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாருமே யங் லீடர்ஸாக இருக்காங்க. இளைஞர்களை கவரக்கூடிய தலைவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள், அவருமே வந்து இளைஞர்களை ஒரு பக்கம் கவர்றாரு. இந்த பக்கம் சீமான் அவர்கள் கவர்ந்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் கவர்ந்துட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் போதா குறையா விஜய் அவர்களும் களத்தில் வந்துட்டார். ஸோ போட்டியாளர்கள் அதிகமாயிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு போட்டி இல்லை. ஏன்னா எல்லாரும் எமர்ஜ் ஆகிட்டு இருந்தாங்க, சிறு சிறு கட்சிகளாக இருந்தாங்க. அதிமுக மேலே அதிருப்தி இருந்துச்சு, எளிமையாக வந்துட்டார். இன்னொன்று கடந்த கால அவரோட அனுபவங்களும் இருக்குது. ஆனால் உதயநிதிக்கு அப்படி இருக்க போகிறதில்ல. மிகப்பெரிய போராட்ட களமாக இருக்க போது அனுபவம் குறைவு, கல அரசியலும் தெரியாது, கட்சியை எந்த அளவுக்கு கையில் வச்சுக்க முடியும் அதுவும் தெரியாது. ஸோ இது பெரிய பிரச்சனை. ஸோ அவருக்கு ப்ரெஷர் கூடுது. அதனால் அதுக்கு இடையில கூடவே வேற இவர்கள் இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனுக்கும் அதிகார ஆசை வருது, சபரீசன் அவர்களும் அதிகார இதில் இருக்கிறார். ஸோ சுற்றி பகை கூடினதுமே இவரால் தாக்கு பிடிக்க முடியல. அதுதான் யதார்த்தம். அதனால் இப்போ இவங்க தப்பாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சபரீசன் கூட இருந்து இவங்களை வந்து சரியாக கைட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எந்தெந்த இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், யார் எப்படி சரி கட்டணுங்கிறத அருமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஈரோடு கிழக்கு வரைக்குமே அவர் வந்து இறங்கி களத்தில் வேலை செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அவரோட அந்த தாக்கம் குறையிறப்ப திமுக தவறான பாதையில் போகுது. ஏன்னா மிஸ்டேக் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் அதை சரி பண்ணாதது தான் தப்பு. அதுதான் இவர்கள் திமுக பண்ணுறாங்க. கடந்த காலங்களில் பண்ண தப்புகளை சரி பண்ண சபரீசன் உதவி செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவர் கைவிட்டுட்டார். இப்போ தப்பான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உதயநிதி வந்து இப்போ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனுக்கு ஆசை வந்துடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னா அடுத்து முதலமைச்சர் ஆசையில் இருக்கிறார். இப்போ பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சராக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியோ இல்லை செலவு பண்ணியோ எப்படியாவது பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா அவர்களோட குடும்ப பின்னாடி தெரியும். மார்ட்டின் அவர்கள் வந்து லாட்டரி பிசினஸ், புஷி ஆனந்தே பாண்டிச்சேரி தான். புஷி ஆனந்த் அவர்களோட பேசும் பாண்டிச்சேரி. அதனாலதான் இப்ப விஜய் அவர்களோட நெருக்கம் காட்டுறாரு. இப்ப அவருக்கு ஒரு கட்சி வேணும், ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு கட்சி வேணும், அவருக்கு ஒரு அடையாளம் வேணும். அப்ப விஜய் அவர்களோட கட்சியை பயன்படுத்திக்க பாக்குறாரு. அப்ப அதுதான் எல்லாமே ஒண்ணு கூடுது. நம்ம பார்த்தோம்னா சுத்தி வர எல்லாமே பார்த்தோம்னா திமுக அது இன்னும் ஒரு கலக்கத்தையும் உருவாக்குது. இவங்க நினைச்சாங்க ஆதவ அர்ஜுனை கைவிட்டா அவருக்கு போக்க இடம் இல்லை, எப்படி அதிமுகவோட போக முடியாது, எங்கேயும் போக இடம் இல்லை, ஒரு தனி நபர் ஒரு பெரிய இயக்கம் இல்லாம நம்மளை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, ஃபண்ட் இருக்கலாம், கட்டமைப்பு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப விஜய் அவர்களோட அந்த கட்சியிலே இவர் வந்து சப்போர்ட்டா போறாரு. ஃபண்டிங்க்கும் பிரச்சனை இல்லை, கட்டமைப்புக்கும் விஜய் கிட்ட ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு எங்க கை கொடுத்துருமோ, திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கிருமோன்னு அதை பாக்குறாங்க. அப்ப ஆதவ அர்ஜுனுக்கு மேலும் மேலும் இவர்களே வந்து பகையை உருவாக்கி அவருக்கு அந்த முதலமைச்சர் ஆசை இருக்கக்கூடிய இயல்பு தான். அப்போ அவர் பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இங்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானா நான் பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதற்கான வேலைகளை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீப காலங்களில் ரொம்ப ஆக்டிவாகவே ஆதவ அர்ஜுன் வந்து போய்கிட்டு இருக்காரு. ஃபண்டிங்கும் ஏகப்பட்டது இருக்குது, மாமனார் சொத்து இருக்குது, அள்ளி இறக்கிறாரு. ஸோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு புறத்தில் இருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கைது செய்யப்பட்டால் அது வந்து திமுகவுக்கே ட்ராபேக்காக அமையும், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ டிவிக்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் நாட்களில் ஒரு பொசிஷனை பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்காங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மட்டுமே சொல்லலாம். இல்லை, நம்ம வந்து இது சினிமா இல்லை. விஜய் அவர்கள் வந்து படத்தில் வந்து டைரக்டர் எழுதி கொடுத்தாருன்னா என்ன வேணால் ஆகலாம். அவர் சிஎம்மாவும் ஆகலாம், இல்லை அவர் கை காட்டுறவர் சிஎம் ஆகிட்டு இவர் ஒதுங்கி இருந்து இவர் வந்து பண்ணுற மாதிரிலாம் படம் எடுக்கலாம். ஆனால் கலா அரசியல் வந்து அப்படி இல்லை. கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஒரு சுவாரஸ்யம் காட்டுவாங்க. கவுண்டிங் மாறி மாறி போய்கிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா ஹீரோ ஜெயிப்பார். அதெல்லாம் வந்து சினிமாவில் இருக்கும். ரியல் லைஃப்பில் அப்படி இருக்க போகிறதில்ல. இப்போ அவர்களுக்கு இருக்க பலமும் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலும் வந்து 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா இப்போ தான் அவர்கள் வந்து ஒரு குழந்தையா தவழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா 2026 ஆட்சி யார் பிடிப்பா? இப்போ இல்லை, இப்போதைக்கு திமுக ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் ஏன்னா இப்போ திமுக பலமாக இருக்காங்க, அதிமுக பலவீனப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அவர்கள் வந்து இப்போ தான் மக்கள்கிட்ட இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி தான் அவர்களோட அந்த பிரச்சாரம் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தான் கொஞ்சம் தீவிரமாக போயிருக்கு. ஏன்னா ஊழல் பற்றி பேசினாலும் அதிமுக மேலே அதே கரைகள் வந்து விழும்.
தொடர்ந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திமுக தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த தவறுகளை வந்து இவர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டும் பொழுது தான் திமுக பலவீனப்படும். இயல்பாவே திமுகவும் பலவீனப்பட்டு இருக்கு. எல்லாருமே சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களோட அந்த மதில் வந்து இப்ப பலவீனப்பட்டிருக்கு. அந்த கோட்டை சுவர் வந்து உடைக்கப்பட்டதுக்கு எல்லாருமே சுத்தி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் அடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா சரியும் பொழுது அவர்கள் வந்து வீழுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுதான் இப்ப விஜய் அவர்கள் மட்டுமே அதை செஞ்சிட முடியுமான சாத்தியம் இல்லை. யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அதை நான் வந்து முன்னாடி போய் நான் பிடிச்சிக்கிறனாலும் சாத்தியம் இல்லை. ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சா வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதிமுக விஜய் அவர்கள் இந்த காம்பினேஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சா, பாமக அதிமுக விஜய் அவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சா ஆந்திரா மாதிரி ஒரு மாற்றம் வரலாம். ஆந்திரால பார்த்தோம் நம்ம வந்து இப்போ பவன் கல்யாணோட இம்பாக்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து ஆட்சி மாற்றமே ஜெகன்மோகன் ரெட்டியவே வீழ்த்தினாங்க. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாரு. சந்திரபாபு நாயுடு வீழ்த்திட்டு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வந்து நின்னாரு. ஆனா 5 வருஷத்துல அது சரிஞ்சு போச்சு. இப்போ திமுகவும் அப்படிதான் வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியோட வந்தாங்க, நல்ல ஒரு இது காட்டினாங்க. ஆனால் அது வந்து இப்போ சரிஞ்சுக்கிட்டே வருது. இதை கரெக்டாக கூட்டணி அமைஞ்சா, இந்த காம்போல கூட்டணி அமைஞ்சா திமுகவை வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தனிச்சு விஜயால ஆட்சியை பிடிக்க முடியுமானா அது திரைக்கு தான் உதவும், களத்தில் உதவாது அப்படிங்கிறது யதார்த்தம். விஜய் சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்குமா டிஎம்கே கிட்ட? ஏன்னா அரெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க வளர்ந்து வர்றாங்க, அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்க வரேன். நிச்சயமா இல்லை. இப்போ கடந்த காலங்களிலே பார்த்தோம். கடந்த கால படத்திலேயே வந்து பார்த்தோம்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல பிரச்சனைகள் வந்து தியேட்டரை வந்து இது பண்ண விடாமல் பல பிரச்சனைகள் பண்ணாங்க. பார்த்தோம் தியேட்டர் கிடைக்காமலாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்பயே நெருக்கடி கொடுத்துட்டாங்க. அந்த நெருக்கடியே விஜய் அவர்களை வந்து படத்தெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக அரசியலுக்கு வந்து தான் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருச்சு. உச்சத்துக்கு போயிட்டாரு, புகழின் உச்சத்துக்கு போயிட்டாரு, சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சிட்டாரு. இனி வந்து ஒரு அரசியல் காலத்தில் ஒரு அட்டம் எடுத்து தான் பார்த்துருவோம். ஒருவேளை சரி வராட்டி திரும்ப திரையுலகுக்கு போவார். அவருக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லையே. இப்போ ஒரு 2026 அரசியலை பண்ணி பார்ப்பாரு, என்ன இம்பாக்ட் கொடுக்குதுன்னு பார்ப்பாரு. ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப இருக்கவே இருக்குது திரையுலகம். அங்கே போனால் அவருக்கான மார்க்கெட் இருக்க தான் போகுது. ஸோ அதனால் அவருக்கு வந்து லாஸ் இல்லை, ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இப்போ நெருக்கடிங்கிற பட்சத்தில் திரைத்துறையில் தான் அவருக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். சினிமா தியேட்டரை வந்து கொடுக்காம இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஐடி ரைடு இல்லை இந்த மாதிரி ரைடுகள் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் வந்து இவருக்கு ரைடு கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் துணிஞ்சு தயாராக வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் கடந்த காலத்தில் அவர் பட்ட அரசியல் அனுபவங்கள். அவர் சில ஆதரவு மாற்றி கொடுத்தாரு, சில நெருக்கடிகளை சந்திச்சாரு. அவர் ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு என்ன எதிர்வினை வருதுன்னு பார்த்தாரு. அதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. திரைத்துறையை ஒதுக்கி வச்சுட்டு முழு நேரம் அரசியலுக்கு வருவோம்னு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு சாதகமாக இருக்கலாம். ஆனால் கலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் அவர் தீவிரமாக செயல்படுறதை பொறுத்தா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி களத்தில் வந்து மக்களோட மக்களாக நின்று குரல் கொடுக்க போகிறாரா, எந்த அளவுக்கு வந்து இஷ்யூ பேஸ்ட் எடுக்க போகிறாரு, இந்த அலையன்ஸ் எப்படி உருவாக போகுது, ஒருவேளை அதிமுகவோட சேர்ந்தா அதுக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா கடந்த கால அதிமுக மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்குது, அது இவருக்கு எப்படி கொடுக்கும். தனியாக மட்டுமே நின்று சாத்தியமும் இல்லை. ஒரு இம்பாக்டை கொடுக்கலாம், ஒரு ஓட்டு வங்கியை எடுக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்க போகுது. இப்போ பவன் கல்யாண் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கும் பொழுது ஒரு இம்பாக்ட் தான் இருந்துச்சு, ஆனால் வெற்றி கிடைக்கல. அப்புறம் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு அலையன்ஸ் உருவாக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு துணை முதல்வராக வர அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி பின் வரக்கூடிய காலங்களில் அவருக்கு எப்படி இருக்குங்கிறது அவரோட எதிர்காலம் அவர் செயல்பாடை பொறுத்து இருக்குது. இப்போ ஆக்டிவாக இருக்கிறார். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இருக்க போகிறாரு, மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அது ஆந்திரா பாலிடிக்ஸ் வேறு, அங்கே இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் ஒர்க்ஷிப்பு அதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் அந்த லீடர்ஷிப் ஒர்க்ஷிப் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது பொலிட்டிக்கலாக வந்து ஒரு மைலேஜ் எடுக்க போகிறாரு, ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம், அதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அந்த கூட்டணி கணக்குகளும் முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கூட்டணி கணக்கும் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். அப்படிங்கிறப்ப இந்த அலையன்ஸ் எப்படி உருவாக்க போகிறாங்க, விஜய் அவர்களை நம்பி எத்தனை பேர் வர போகிறாங்க, ஏன்னா விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு வரேன்னு சொல்ல போகிறாரா, இல்லை விஜய் ஒரு பெரிய கட்சியை வந்து நான் தோழமையோடு வரேன்னு சொல்ல போகிறாரா, இதெல்லாம் தான் பொறுத்து விஜய் அவர்களோட அரசியல் தீர்மானிக்கப்படும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.